அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபன் வ அமலன் முத்தகப்பலா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கிறேன். அதாவது ஷைத்தானின் தாக்கம் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் சரி, ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்தும் ஷைத்தான் நம்மை அண்டாமல் இருப்பதற்கும், ஷைத்தானின் ஊசலாட்டம் நமக்கு ஏற்பட்டுச்சுனாலும் சரி, அல்லாஹ்விடம் நமக்கு எப்படி பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற விளக்கத்தை தான் நம்ம சென்ற பாடத்தில் பார்த்தோம். இந்த பாடத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதன் பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன். எதற்காக ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னு பார்த்தா, நம் மார்க்க விஷயங்கள், உலக விஷயங்கள், இந்த விஷயங்களில் அவன் நமக்கு இடையூறு கொடுப்பதிலிருந்து நம்ம கண்டிப்பாக அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இடப்பட்டுள்ள கட்டளைகளை நிறைவேற்ற விடாமல் ஷைத்தான் நம்மளை அதிகமாக தடுக்கிறான். இந்த விஷயங்கள்லேருந்து அல்லாஹ்விடம் நம்ம பாதுகாப்பு கேட்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனெனில் ஷைத்தானின் தீங்கிலிருந்து மனிதனை காக்கும் சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டு. எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ்வின் அருளையும் பாதுகாப்பு வேண்டுதல்ங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. இதற்கு தான் இஸ்தியாதா கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்தியாதா அப்படின்னா பாதுகாப்பு கோருதல் அப்படின்னு அர்த்தம். அரபு மொழியில் இயாத்தத் லியாத் என்ற 2 வார்த்தைகளை குறிப்பிடுறாங்க. அதாவது இயாத்தத் அப்படின்னா அச்சத்தை நீக்குவது, லியாத் அப்படின்னா ஆசையை அடைவது. இந்த சொல்லாக்கம் முதனபி என்னும் அரபு கவிஞர் கவிதையில் சொல்கிறாரு. எப்படின்னா, இறைவா, என் ஆசை லியாத் அடைய நான் உன்னை வேண்டுகிறேன். என் அச்சம் இயாத்தத் களைய நான் உன்னிடம் வேண்டுகிறேன். நீ உடைத்த எலும்பை ஒட்டுபவர் யாரும் இல்லை, நீ இணைத்த எலும்பை உடைப்பவரும் யாரும் இல்லை. இந்த கவிதையோட விளக்கம் என்னன்னு பார்த்தா, இறைவா, என் ஆசை லியாத் அடைய நான் உன்னை வேண்டுகிறேன். அதாவது நன்மைகள், ஆசைகள் அனைத்தையும் பெறுவதற்கு நம் யார் மீது நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா இறைவன் மீது மட்டும்தான். என் அச்சம் இயாத்தத் களைய உன்னிடம் வேண்டுகிறேன் அப்படின்னா அச்சங்களையும் பயங்களையும் நீக்குவதற்கு நாம் அல்லாஹ்விடம் மட்டும்தான் பாதுகாப்பு கேட்கிறோம். நீ உடைத்த எலும்பை ஒட்டுபவர் யாரும் இல்லை. இறைவனின் அனுமதி இல்லாமல் அவன் படைத்த பேரழிவுகளை திருத்த இங்கே யாருக்கும் சக்தி இல்லை. நீ இணைத்த எலும்பை உடைப்பவரும் யாரும் இல்லை. அதாவது இறைவனின் கைவசம் உள்ள நன்மைகளையும் அமைதிகளையும் உடைக்க இங்கே யாருக்குமே தைரியமும் இல்லை, சக்தியும் இல்லை. மனிதன் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி, இறைவனால் கிடைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பும் அருளும் அவனுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே உணரணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும்.